ஆஷா கிரியேஷன் சேனல்லேருந்து நான் உங்கள் அசார். இன்றைக்கி சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் ஒரு வாய்ஸ் சேஞ்சர் சாஃப்ட்வேரை பற்றி. இந்த அப்ளிகேஷனில் உங்களோட வாய்ஸை வந்து கரெக்ட் பண்ண முடியும், பூஸ்ட் பண்ண முடியும், ஸ்பீட் பண்ண முடியும், ஸ்லோ பண்ண முடியும். அதாவது ஒரு மியூசிக்கை நீங்கள் ஒரு பாடல் ஒன்று பாடி கொண்டிருக்கிறீங்க, அந்த மியூசிக்கை வந்து லோவர் பண்ண முடியும், அல்லது வந்து மியூசிக்கை அதிகப்படுத்தி உங்களோட வாய்ஸை அதிகப்படுத்த முடியும். ஸோ ஒரு சாங் வந்து கராோக்கா மாற்ற முடியும். அல்லது ஒரு குர்ஆன் ஓதுறவராக இருந்தால் நீங்கள் குர்ஆன் ஓதுபவராக இருந்தால் அந்த குர்ஆன் ஓதுறத்தை அழகான குரலாக மாற்றிக்கொள்ள முடியும். அல்லது அனௌன்சராக இருந்தால் அனௌன்சிங் போல் எக்கோ போல் வேலைகளை செஞ்சு பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ நாங்கள் இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே போது எப்படி டவுன்லோட் பண்ணுறோம், எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஸோ முதல்ல உங்களோட மொபைலில் போங்க, மொபைலில் ப்ளே ஸ்டோர்ன்றதுக்கு போங்க. வாய்ஸ் சேஞ்சர்ன்றதுல நீங்கள் டைப் பண்ண உடனே ஸோ இந்த இடத்துல வாய்ஸ் சேஞ்சர்ன்றதை டைப் பண்ணுங்கள். வாய்ஸ் சேஞ்சர் இடத்துல இந்த HD வாய்ஸ் சேஞ்சர் இடத்துல நீங்கள் இந்த மாதிரி இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரெக்கார்டிங் இடத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையான ஒரு நேம், ஏதாவது ஒரு தேவையான நேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் ரெக்கார்டிங் இடத்த பாருங்கள், நான் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். ஒரு காதல் கடிதம் விலை போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும், நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும். ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். ஒரு காதல் கடிதம் விலை போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும், நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும். இது வந்து நார்மலாக வருது. இப்போ நான் கராோக்கில் போட்டுறேன் பாருங்கள். ஒரு காதல் கடிதம் விலை போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும், நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும். இந்த கீழே இருக்கிற வந்து எக்கோ, உங்களுக்கு எக்கோ குறைச்சா இந்த மாதிரி வரும். இப்போ உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். ஒரு காதல் கடிதம் விலை போடும், அது எக்கோவோ இல்லாமல் உங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் வரும். எக்கோவை கூட்டினா இந்த மாதிரி வரும். இது வந்து உங்களோட மியூசிக் வால்யூமை வந்து லோவர் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த மாதிரி ஒரு துளி கூட மியூசிக் வராது, எக்கோ மட்டும் வரும். ஸோ இதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணினா, இந்த மேலிக்கிற ஃபெஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணால் ரெண்டும் சேர்ந்து வரும். இதை சேவ் பண்ணணும்னா நீங்கள் இந்த சைடில் இருக்கிற ஒன்று இருக்கிற சேவ் ஒன்றத்தை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நேமை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து இதில் ஓகேன்றதை கொடுங்க. இது இப்போ சேவ் ஆகுது. இல்லை அட்வர்டைஸ் வருது. இது வந்து நீங்கள் காசு கட்டி எடுக்க வேண்டிய வெர்ஷன் சுற்றி. ஸோ நீங்கள் இப்போ வந்து இது இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களுக்கு தேவையான ஷேர்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இதில் வந்து தேவையான ஒருத்தருக்கு வந்து உங்களுக்கு நான் இப்போ கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஓகே இதை கொடுத்தா இது வந்து சேவ் ஆகும். அடுத்து வந்து ஓப்பன் மை ஸ்டூடியோன்னு இருக்குது. மை ஸ்டூடியோவில் வந்து நீங்கள் ரெக்கார்டிங் செய்யப்பட்ட உங்களோட ரெக்கார்டிங் வந்து மை ஸ்டூடியோன்றதை வந்து இருக்கும். ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இது மாதிரி ஓப்பன் என்ற செட்டிங் ஒன்று இருக்குது. இந்த ஓப்பன் என்ற செட்டிங்கில் வைத்து உங்களுக்கு வந்து ஃபோல்டரில் இருக்கிறது, உங்களுக்கு எந்தெந்த ஃபோனில் ஃபோல்டர் இருக்கிறது எடுக்கல முடியும். ஆல்பத்தில் வந்து உங்களோட ஆல்பத்தில் இருக்கிறத செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். ஃபைலில் போய்த்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஃபைல் இருந்தால் அந்த ஃபைலில் போய்த்து உங்களுக்கு தேவையான இடத்துல போய்த்து இந்த மாதிரி கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து இப்போ வாட்ஸ்அப் ஆடியோ வந்து நான் போகிறேன். அதாவது சில ஃபோன்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா 100% சார்ஜ் ஆகும். ஆனால் வந்து
இந்த மாதிரி எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.